மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின அந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இந்த எங்களுக்கு கிடைத்தான ஒரு ஓய்வான ஒரு நாளை உமக்கென்று விசேஷித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்துக்குள்ளே வளர, ஸ்திரப்பட, பலப்பட இந்த கூட்டங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நல்ல தெளிவா இருக்கு. யாரதான் பணிந்துக்கிட்டாங்க? அதைங்கிறது யாரை குறிக்குது? பிள்ளையை குறிக்குது, மரியாளை அல்ல. உலகத்துல யாரை வேணாலும் நாம் மதிப்பு கொடுக்கிறோம், யாரையும் கனவீனப்படுத்தல. எல்லாரையும் நாம பைபிளில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம மரியாதை கொடுக்கிறோம், கனப்படுத்துறோம். ஆனால் வணக்கத்துக்குரியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து புதிய ஏற்பாட்டையும் சொல்றேன், யாரும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வணக்கத்துக்குரியவர். அதாவது நம்ம ஆராதிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடியவர். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். நான் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த நாளுக்காக ப்ரிப்பேர் பண்ணலை, இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஒன்று, இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து எதை கொடுக்கிறார்கள்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பொக்கிஷங்களை திறந்து. ஸோ இந்த சாஸ்திரிகள்கிட்ட இந்த 3 தான் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்கக்கிட்ட நிறைய இருந்தது. பொக்கிஷங்களை திறந்து, அவங்கக்கிட்ட இருந்ததான ட்ரெஷர்ஸை திறந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவங்க பார்க்க வந்தது யூதருக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு யாரை பார்க்க வந்திருக்கிறாங்க? யூதருக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கிழக்கிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய நம்ம ஊர் கிழக்குங்கிறது ஆப்கானிஸ்தான், இப்போ இந்தியா, சைனா, இந்த மாதிரி தான் கிழக்கத்திய நாடுகள். இங்கேருந்து போயிருக்கிறாங்க. சைனாவுடைய ஹான் டைனாசிட்டியில் இயேசுவை பார்க்க வந்தது எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ராமாலெலாம் ஒரு 3 பேர் வருவாங்க. தலையில் ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு, மஞ்சள் கலரில் ஒரு கிரீடம், வெள்ளை கலரில் ஒரு கிரீடம், ஒரு லைட் எல்லோ கலரில். என்னன்னு கேட்டால், அவங்க 3 பேரும் 3 காரியம் கொண்டு வந்தாங்க, பொன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் 3 பேர் வரவில்லை. ஏன் நம்ம 3 பேரை வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இங்கே 3 பொருள் இருக்குது: பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். அதனால் 3 சாஸ்திரிகள் தான் எப்பவும் வருவாங்க ட்ராமாவில். ஆனால் இயேசுவை பார்க்க வந்தது 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள். உலகத்திலிருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க, எல்லா பக்கத்தில் இருந்தும். இந்த கிழக்குலேருந்து வந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் கிழக்குலேருந்து வந்தவங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டு காலத்தில், இந்த காலத்தில் இந்த கிழக்கிலிருந்து வந்தவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள்னு பைபிள் சொல்லுது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அப்போ கிழக்கத்திய புத்திரர் தான் இந்த ஞானத்துல எப்படி இருக்கிறாங்க? எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. சாலமோனை கம்பேர் பண்ணும்போது கூட யாரோட கம்பேர் பண்றாங்க? கிழக்கத்திய புத்திரர். அவங்க பயங்கர அறிவாளிங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம பைபிள்ல இருக்கிற புக்லயே ரொம்ப சயின்டிபிக்கல் புக் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? யோபுவின் புக் பயங்கர சயின்ஸ். அவர் இந்த அஸ்ட்ரானமிலாம் அப்பயே சொல்வார், வானத்தில் போய் பாரு, அது எப்படி இருக்கு பாரு, நட்சத்திரங்களை பாரு, அப்புறம் மேகத்துக்குள்ளே போய் பாரு, பனிக்கூட்டத்தை பாரு, இப்படிலாம் பயங்கர சயின்டிஃபிக்கலாக பேசுவார்.
ஆனால் யோபு யாருன்னு கேட்டிங்கன்னா கிழக்கத்திய புத்திரர். அவர் வந்து ஈஸ்டர்ன் சைடில், நம்ம ஊர் சைடுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்கானிஸ்தான், இந்தியா இந்த மாதிரி சைடில் தான் கிழக்கத்திய புத்திரர். அப்போ இந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்குலேருந்து வராங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இவ்வளோ விவரம் கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு ராஜாவுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை கொடுக்கும்போது எந்த இடத்துல எந்த பொருள் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போவீங்க? குலாப் ஜாமுன் வாங்கிட்டு போவீங்களா? நேற்று ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இப்போ தான் கொண்டாந்து ஐசியூலேருந்து வெளியே பெட்டில் போட்டிருக்காங்க, நல்ல குலாப் ஜாமுனும் ரசகுல்லாவும் கொஞ்சம் காரா பூந்தியும் கொண்டு போவோமா? அங்கே போகும்போது நமக்கு தெரியும் என்ன கொண்டு போகணும். ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ அல்லது வந்து ஒரு பழத்தையோ கொண்டு போய் பார்க்குறோம், அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கை வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் சரி, அதை வைக்கும் போது என்ன வச்சு கொடுப்பாங்க? பழம் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வச்சு அங்கே கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கும்போது என்ன செய்யுது? எதை வச்சு கொடுக்கணும் நமக்கு ஒரு ஞானம் இருக்குது. அவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வானத்தில் வந்து நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி அந்த நட்சத்திரத்தை வச்சு பூமியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு இவ்வளோ கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவன் வந்து இயேசுவை பார்க்க வந்துட்டு தன் பொக்கிஷங்களை திறந்து, அவங்ககிட்ட நிறையா இருக்குது, பொண்ணு இருந்தால் வெள்ளியும் இருக்கும், எல்லாம் வச்சுருப்பான். இவருக்கு இந்த 3 எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இயேசு கையில் இந்த இவனும் 3 பேர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஒரு 3 பொருளை எடுத்து கொடுக்குறாங்க. ஒன்று பொன், இன்னொன்று தூபவர்க்கம், மூன்றாவது வெள்ளைப்போளம். ஏன் இதை கொடுத்தாங்க? அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு 3த்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்குது. இங்கே இருக்கிற எதுவுமே, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற எதுவுமே சாதாரணமாக உலக பிரகாரமாக ஏதோ சும்மா நடந்த சம்பவம்னு கிடையாது. நடந்த சம்பவங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் அதில் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு என்ன தேவையோ அதை தான் பைபிள் எழுதி கொடுத்துருக்கு. இதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குது. இப்போ இந்த 3 காரியங்களை ஏன் கொடுத்தார்கள்? முதலாவதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:11, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து முதலாவது என்ன வச்சாங்களாம்? பொன்னையும் கொண்டு வந்து வைத்தார்கள். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கோல்டை வைக்கிறான். இந்த கோல்டை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசுக்கிட்ட கொண்டு வந்து எல்லா கோல்டையும் வைக்கிறாங்க. எல்லா கோல்டு மீன்ஸ் கோல்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவன் என்ன சொல்கிறான்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு கொண்டு வந்து வைக்கிறான். ராஜாவுடைய பாதத்தில் கொண்டு வந்து எதை வைக்கிறான்? பொன்னை வைக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க. ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. நல்ல கவனிங்க, பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு இருக்கு. இதை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில்னா ஒரு சிலையை பற்றி இருக்கு. அந்த சிலை உடைய தலை பசும் முன்னாக இருந்தது, மார்பும் கரங்களும் வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, கால்கள் இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ராஜ்ய பாரம், கவர்மெண்ட், அடுத்தடுத்து வரக்கூடியதான வல்லரசுகள், பூமியில் வரக்கூடியது. அதில் அந்த தலை என்பது எதை குறிக்கிறது? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன? இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் மாதிரி, கிரேக்க சாம்ராஜ்யம் மாதிரி நடுவில் வந்ததில்லை. இதுதான் ஆதியில் இருந்த சாம்ராஜ்யம். எங்கே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல பிசாசுக்கு உடன்பட்ட சாம்ராஜ்யம். இன்னும் சொல்ல போனால் பிசாசினுடைய ஆதி ஸ்தானம் அது. அங்கே தான் வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சிச்சு. வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது, பாபிலோன் சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் அப்படின்னு இருக்கு. இந்த பாபிலோன் தான் சகல சாம்ராஜ்யங்களுக்கும் பிசாசுக்கு தலைமையாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தை தான் பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது 4000 வருஷமா. வனாந்தரத்துக்கு இயேசுவை கூட்டிட்டு போய் 4ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லும் போது கூட பிசாசு என்ன சொல்லுது? இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கிட்ட தான் இருக்குது, அதை நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருகிறேன், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்கு.
அதோடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தை மீட்க வந்திருக்கிறார். அவர் வெறும் ஆத்மாவை மட்டும் மீட்க வரவில்லை, இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்தது என்னது? ஆண்டவர் பூமியையும் அது எல்லாவற்றையும் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்திருந்தார். அப்ப ஆதாமுடைய ஆளுகை முழுவதுமாக யார் கைக்கு போயிருச்சு? பிசாசு கைக்கு போயிருச்சு. அந்த பிசாசினுடைய ஆதி ஸ்தானம் எங்க இருந்தது? பாபிலோன்ல இருந்தது. அந்த பாபிலோனுடைய 4 முக்கியமான காரியங்கள் என்ன வசனம் சொல்லுது? அந்த 37ல ராஜரீகம், பராக்கிரமம், வல்லமை, மகிமை, இது அத்தனையும் சேர்ந்தது தான் சாம்ராஜ்யம். இந்த அத்தனையும் யார் கையில் இருந்தது? பிசாசு கையில் இருந்தது. இப்போ சாஸ்திரிகள் கொண்டு வந்து இயேசுவோடைய பாதத்தில் அதை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றான், இது எல்லாம் இனி உம்முடையவைகளாய் மாறுகிறது. இந்த 4000 வருஷமாய் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள், மகிமை பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பொன் என்பது மகிமைக்கான அடையாளம். ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா கட்டையும் செஞ்சுட்டு கட்டை எதால மூடும்பாரு? பொன் தகட்டால மூடு அப்படிம்பாரு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நாம மாம்சமா இருக்கோம், நம்ம மேல பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வந்து இறங்குகிறது. இதான் கட்டைங்கிறது, நாம மாம்சம், அதன் மேல எது மூடுது? மகிமை மூடுது. அதனாலதான் பொன் தகட்டால் மூடு. பொன் என்பது மகிமைக்கான அடையாளம், பொன் என்பது ராஜரீகத்துக்கான அடையாளம், பொன் என்பது வல்லமைக்கான அடையாளம். அதனாலதான் தானியேல் புஸ்தகம் சொல்லுது, எல்லாவற்றையும் உமக்கு தந்தார். ராஜரீகம், அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே. இப்போ தலை அங்கிருந்து எங்க மாறப்போகுது? இயேசுவுக்கு மாறப்போகுது. சபைக்கு தலை யாரு? இயேசு. இப்போ அந்த தலையை, அவன் தலையை இயேசு நசுக்க போறாரு. நசுக்கிட்டார், இப்போ நசுக்கிட்டாரு. ஆனா பிறக்கும் போது நசுக்க போறாரு. அப்போ கொண்டாந்து மொத்தத்தையும் ஒரு பாதத்தில் வைக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன? இன்னையிலிருந்து ராஜரீகம் மாறுகிறது. பூமியின் ராஜாவாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய ராஜ்யபாரம் யூதரின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்கு போக போகிறது. உலகத்தின் மகிமை அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு மாறப்போகிறது. உலகத்தின் வல்லமை அத்தனையும் முறியடிக்கிற ஒருவர் வந்து வல்லமை உள்ள தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். இதுதான் அந்த பொன்னை கொண்டு வந்து வைத்ததுக்கான அடையாளம். இன்னைக்கு இயேசு, நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு பிறந்திருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறீங்களான்றது தான் முக்கியம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இயேசு ஒரு தடவை பிறந்துட்டார், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவீங்க. பொதுவாக அதுவே கூடாதுமே, நான் என்ன அளவில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், மறுபடி பிறக்கிறதா உண்மையான பர்த்டே. மாம்சத்தில் பிறக்கிற பர்த்டே அது அஃபிஷியலி உலகத்துக்காக. ஆவிக்குரிய விதத்தில் நான் எப்போ பிறக்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மையான பர்த்டே, மறுபடி பிறத்தல். சரி, நம்ம உலக பிரகாரமாக பர்த்டே கொண்டாடுறீங்க. கொண்டாடும் போது 10 வயசில் பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது என்ன கேண்டில் வைப்பீங்க? நம்பர் 10ன்னு எழுதுவோம், 15க்கு 15ன்னு எழுதுவோம். யாராவது 10வது பர்த்டேக்கு 1ன்னு எழுதுவீங்களா? எதுக்கு சொல்கிறேன்? 10வது பர்த்டே வரும்போது 10வது வயசுக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து அந்த 10 வயசுக்குரியதான காரியத்தை செய்கிறோம். 15 வரும்போது 15 வயசுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு கணக்குப்படி, உலக பிரகாரமான கணக்குப்படி இப்போ என்ன வயசாகி போச்சு? என்ன பர்த்டே கொண்டாடுறீங்க தானே, கொண்டாடுறவங்களுக்கு சொல்கிறேன், 2000 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் வீட்டில் இயேசு எப்படி தான் இருக்கிறாரு? குழந்தையாவே இருக்கிறாரு, நோ வளர்ச்சி. இயேசு அப்படியே இருக்கிறார், குழந்தையாவே இருக்கிறாரு. அப்போ இயேசுக்கு பர்த்டே கொண்டாடுறதுல கூட ஞானம் இல்லை. ஒரு வானர் சாஸ்திரி ஞானத்தோட கொண்டு வந்து ஏன் பொண்ணை வச்சான்னா, உலகத்தினுடைய மொத்த ராஜ்யபாரம் எங்கே வந்துருச்சு? மகிமை இங்கே வந்துருச்சு, வல்லமை இங்கே வந்துருச்சு. இன்னைக்கு நாம இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இயேசு, சரி உங்க வீட்டிலேயே இயேசு பிறந்திருக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் கான்ஃபிடென்ட் இருக்குமானால், இந்த வல்லமை, அதிகாரம், மகிமை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பொண்ணு இருக்கிறது. பொண்ணு இருக்கிற இடத்துல மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ராஜ்யபாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அதை ஜெயிச்சிட்டாரு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தூதனை காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. எல்லா ராஜ்யமும் யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசுவின் ராஜ்யத்துக்கு வந்துருச்சு, உலக பிரகாரமா. அப்போ ஒரு 1000 வருஷ அரசாட்சி தொடங்க போற காலம் அது, வெளிப்படுத்தல் 11. அதனால அப்படி எழுதுறாங்க. ஆனா இப்பவே உலகத்தின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான்.
வெளிப்பாடு 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின். அப்ப பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பொன்னை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சகல வல்லமையும் அதிகாரமும் மகிமையும் ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குரியதாய் மாறுகிறது. 4000 வருஷமா இருக்கிற அடிமைத்தனத்துக்கு முடிவு கட்ட ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அதோட அடையாளம் அதுதான். அப்ப எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறேன்னா இவ்வளவும் எனக்குள்ளே இருக்கணும். ஏன்னா பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து விட்டேன்னு சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, சகல அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் நமக்கு என்ன இருக்குது? அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நோய்களை குணமாக்குற அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிற மகிமையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றின் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், ஆனா ஒன்னும் தெரியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? நான் எல்லாவற்றையும் ஜெயிச்சது போல பவுல் சொல்றாரு, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதிகாரத்தினுடைய அர்த்தம், பொன்னினுடைய அர்த்தம். லூக்கால இருக்கு, இயேசுக்கு கொண்டு போய் பலி செலுத்தும்படி போனார்கள். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யணும். 40ஆவது நாளில் தான் இவங்க போக முடியும், மரியாள் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் மரியாள் போக முடியாது, நியாயப்பிரமாணத்தின் வரைக்கும். இப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன கொண்டு போனாங்களாம் தெரியுமா? பலி செலுத்துறதுக்கு 2 காட்டு புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்கன்னு இருக்கு. ஏன் புறா குஞ்சு கொண்டு போனாங்க? நியாயப்பிரமாணம் சொல்லுது, எல்லாவற்றிலும் தலையிட்டு செலுத்து. ஒருவேளை உன்னால் பலி செலுத்த முடியாமல் நீ பரம ஏழைன்னு வச்சுக்கோயேன், கஷ்டப்படுறன்னு வச்சுக்கோயேன், ஒரு பணத்துக்கு 2 புறா குஞ்சு கிடைக்கும், அதையாவது செலுத்து. இருக்கிற லீஸ்டான பலி எதுனா புறா குஞ்சு. கஷ்டப்படுகிறவங்க செலுத்துறதுக்கு பேர் தான் என்னது? புறா குஞ்சு. கோல்டு கொடுத்துருந்தா ஏசுநாதர் ஏன் புறா குஞ்சை செலுத்த போகிறாங்க சொல்லுங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அழகாக ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார். அவ்வளோ மெய்ப்பன் பார்த்துருக்கிறான். மெய்ப்பர்கள்ட்ட சொல்லிட்டாங்க தானே, தாவீதின் ஊர்லேயே உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு. அவ்வளோ மெய்ப்பன் பார்த்துருக்கிறான். ஒரு பையிலும் ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்கல பாருங்க. ஆடு கொடுத்துருந்தா இவங்க என்ன செலுத்தியிருப்பாங்க? ஆட்டையா பலி செலுத்திருப்பாங்க. அவர்கிட்ட கோல்டு வந்துச்சா, ஆடு வந்துச்சா, இதெல்லாம் எப்போ வந்துருச்சு? அந்த வசனத்தினுடைய அறிவு கொஞ்சம் வேணும். எப்போ வந்துச்சு? இதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு ஏரோதுடைய காலகட்டத்தில் கொண்டு வந்து இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. இதை எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து எடுத்து எருசலேமில் லேண்ட் வாங்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, அந்த ராத்திரியிலே பிள்ளை தூக்கிட்டு ஓடிருன்ட்டாரு. எங்கே ஓடி போயிரு? எகிப்துக்கு ஓடி போயிரு. அங்கே போய் இரு, ஏரோது சாவர வரைக்கும் அங்கே இருக்கட்டும். செத்த பிறகு அங்கேருந்து புறப்பட்டு நாசரேத்துக்கு வாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பொன்னை கொண்டு வந்து அவர் பாத்தில் வைத்ததுக்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் ராஜ்யங்களும் உலகத்தின் மகிமையும் உலகத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இயேசு கிட்டத்தில் வந்திருக்கிறது. அவர்கிட்ட வந்துச்சுன்னா அது உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்தாலே அது எனக்கு வந்ததா அர்த்தம். அதுவும் எங்கள் அப்பா எப்படிப்பட்ட அப்பா தெரியுமா? எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குற அப்பா. அவர் இருக்கும் போதே சொல்றாரு, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோன்ட்டார். அது மட்டும் சொல்லலை, நான் எங்கே இருக்கிறோன்னு அங்கே கொண்டு போய் உன்னை உட்கார வைக்க போகிறேன். நீங்கள் எங்கே ஆண்டவரை உட்காந்துருக்கிறீங்க? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? சில நேரத்தில் பையன் அமெரிக்காவில் இருக்கும்போது அப்பா இங்கேருந்து கூப்பிடுவார், நீ வந்திருப்பா என் கூடன்னு. அவன் யோசிப்பான், கிராமத்தில் அப்பா கூட போய் அங்கே உட்கார்றதுக்கு நியூயார்க்கில் உட்கார்றது எவ்வளோ பெட்ரு. மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், அப்பா அங்கெல்லாம் எப்படி பாரு. ஏன்னா அவனுக்கு அது பழக்கமாயிடுச்சு. அதனால் அவன் சொல்கிறான், ஒருவேளை நம்ம அப்பா எங்கேருந்து கூப்பிட்றாரு? அவர் பிதாவின் வலது பக்கத்தில் உட்காந்துட்டு கூப்பிடுறாரு, நீ வா, உன்னையும் என் பக்கத்தில் உன்னை உட்கார வைக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அப்பாவுடைய ராஜ்யபாரமும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய பராக்கிரமம் எல்லாவற்றையும் நம் கையில் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நாம் அதை உடையவங்களா இருக்கிறோமாங்கிறதா கேள்வியே. இப்போ நமக்கு அந்த அத்தாரிட்டி கையில் இருக்குதா? சபைக்கு அந்த அத்தாரிட்டி கையில் இருக்குதா? ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அத்தாரிட்டியோட கூட இருக்கிறோமா? இல்லை. நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பாபிலோனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். பாபிலோனுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எதுக்கு எடுத்தாலும் பயம். இது நடக்குமா? 2021 முழுக்க பயத்திலே முடிஞ்சிருச்சு. 2020 21 பயத்திலே முடிஞ்சிருச்சு. 22 எப்படி ஆரம்பிக்குது? பயத்திலே ஆரம்பிக்குது இல்லையா?
கொரோனா போய் டெல்டா போய் அடுத்து என்னது ஓமிக்ரான். கொரோனாலையும் காப்பாத்திட்டாரு, டெல்டாலையும் காப்பாத்திட்டாரு. ஆனாலும் ஓமிக்ரானை கண்டா பயமா இருக்கு. உள்ளே நுழையும் போது பயத்தோட நுழையக்கூடாது, பராக்கிரமத்தோடு கூட நுழையணும். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது பயத்தோட நுழைஞ்சான், அதனாலதான் அடி வாங்கினான். ஆனா எரியோக்குள்ள நுழையும் போது பராக்கிரமத்தோட கூட நுழைஞ்சான், அதனால வெற்றி பெற்றான். 2 இடத்துலையும் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ பயத்தோட நுழைய போறோமா எப்படின்னு தான் இருக்கு. இன்னைக்கு சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நேபுகாத்நேச்சார தானியேல்ல ராஜாதி ராஜாவா இருக்கிறீர்னு சொல்லுவான் தானியேல். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை சொல்லும், அவர் ராஜாதி ராஜா என்கிற நாமம் அவர் தொடையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோன்ல இருந்த அத்தனை அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு வந்துருச்சு. பிசாசின் கையில் இருந்த அத்தனை அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு வந்துருச்சு. அவர் கைக்கு வந்ததை ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.